ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி நடந்த செகண்ட் கிரேட் எக்ஸாமோட தமிழ் ஆன்சர் கீ பார்க்கலாம். புயலிலே ஒரு தோணி என்னும் படைப்பு. ஆன்சர் வந்து சி, புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம். புயலிலே ஒரு தோணி என்னும் படைப்பு புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம். விளவுமலி மூதூர் வீதியும் மன்றமும் பழமணில் மாற்றுமின் புதுமணல் பரப்புமின். இவ்வரிகளை பாடியவர் யார் அப்படின்னா சீத்தலை சாத்தனார். இது வந்து மணிமேகலையில் உள்ள அடி. விளவுமலி மூதூர் வீதியும் மன்றமும் பழமணல் மாற்றுமின் புதுமணல் பரப்புமின். இவ்வரிகளை பாடியவர் வந்து சீத்தலை சாத்தனார். நேமி என்ற பழஞ்சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா வலம்புரி சங்கு. நேமி அப்படின்னா வலம்புரி சங்கு. பெருநிலை தேற்றம் என்னும் பொருட்களில் வரும் இடைச்சொல் வந்து ஆன்சர் ஏ. ஆன்சர் வந்து ஏ. பெருநிலை தேற்றம் என்னும் பொருட்களில் வரும் இடைச்சொல் வந்து ஏ. மரபு தொடர் பிழையான சொற்றொடரை கண்டறி. ஆன்சர் டி. கயல் பானை புனைய கற்றுக்கொண்டால். பானை வந்து வனைய கற்றுக்கொண்டால் வரும் பிழையான சொற்றொடர் தான் கேட்டிருக்காங்க. அதனால் ஆன்சர் வந்து டி. உரிமை பொருளால் வரும் வேற்றுமை என்ன அப்படின்னா ஆறாம் வேற்றுமை. உரிமை பொருளால் வரும் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா நற்றிணை. ஆன்சர் ஏ. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி வந்து நற்றிணையில் இடம்பெற்றிருக்கு. பூத்தலில் பூவாமை நன்று என முடியும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து ஆன்சர் சி, நீதிநெறி விளக்கம். பூத்தலில் பூவாமை நன்று என முடியும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து நீதிநெறி விளக்கம். உடுக்கையில் பெரியது சிறியது குறிப்பிடும் முறை. பெரியது வந்து என்ன சொல்லுவோம்னா தவண்டைன்னு சொல்லுவோம், சிறியது வந்து குடுகுடுப்பை. அப்போ ஆன்சர் வந்து பி. அடுத்து பொறுத்துக. அன்று அப்படிங்கிறது வந்து ஒருமை, அல்ல அப்படின்னா பன்மை, எத்துணை அப்படின்னா அது அளவு காலம், எத்தனை அப்படின்னா அது எண்ணிக்கை. ஆன்சர் வந்து பி. அடுத்து பொறுத்துக. பூக்களை பறிக்காதீர் அப்படின்னா அது கட்டளை தொடர். என் அண்ணன் நாளை வருவான் அப்படின்னா அது வந்து என் அண்ணன் நாளை வருவான் 4 செய்தி தொடர். அப்துல் நேற்று வந்தான் அது வந்து தன் வினைத்தொடர். அடுத்து உரை கவிதாவால் படிக்கப்பட்டது இது வந்து செயப்பாட்டு வினைத்தொடர். அப்போ ஆன்சர் வந்து பி. கேணம் என்பது எதை குறிக்கும் அப்படின்னா ஆயுத எழுத்தை குறிக்கும். சிலம்பாட்டத்தில் பயன்படுத்தப்படும் கம்பு எந்த மூங்கில் இனத்தில் இருந்து செய்யப்படுகிறது அப்படின்னா சிறுவாரை கம்பு. ஆன்சர் பி. தழைத்து ஓங்கி வளர்ந்து பொழிந்து இவற்றில் வேறுபட்ட சொல் எது அப்படின்னா ஆன்சர் டி, பொழிந்து. தமிழர்கள் பெரிய நீர்நிலைகளை கடக்க எவற்றை பயன்படுத்தினர்? ஆன்சர் ஏ, வங்கம் களம். ஒவ்வொரு ஆண்டும் நான் தூவிய விதைகள் தாம் இப்போது நீங்கள் காணும் காடு என்று கூறியவர் ஆன்சர் சி, ஜாதவ் பயேங். 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் ஆன்சர் ஏ, வள்ளலார். பண்டிகை என்ன மொழி சொல் அப்படின்னா திசை சொல். பண்டிகை அப்படிங்கிறது திசை சொல். கடி கமல் மராமலர் கன்னி இவ்வடியில் கடி கமல் அப்படிங்கிறது என்ன இலக்கண குறிப்பு அப்படின்னா உரிச்சொற்றொடர். ஆன்சர் ஏ. நவரசம் இதில் பொருந்தாதது எது அப்படின்னா அம்மை அழகு. அம்மை அழகு அப்படிங்கிறது வராது. ஆன்சர் ஏ. கடலை குறிக்கும் வேறு பெயர்களில் தவறான கூற்று எது அப்படின்னா புணரி, ஆழி, வேலை, முன்னீர். ஆன்சர் பி. உவமை உவமேயம் இரண்டும் ஒன்றே என தோன்றும் அணி ஒருவக அணி. ஆன்சர் பி. பனை என்பதன் பொருள் என்ன அப்படின்னா மூங்கில். மாறுபட்ட சொல் என்ன அப்படின்னா இல்லை குண்டு, இளஞ்சி, குண்டம் இதெல்லாம் நீர்நிலைகளை குறிக்கக்கூடியது. வேரி அப்படிங்கிறது தவறு. ஆன்சர் சி. சூடிய பூ சூடர்க்க என்ற சிறுகதையின் ஆசிரியர் வந்து நாஞ்சில் நாடன். உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் உருவாக காரணமாக இருந்தவர் தனிநாயகம் அடிகள். வலுத்து மகிமையெல்லாம் கடலே எவர் மதித்து முடிக்க வளார் கடலே என கடலின் பெருமையினை தனது கவிதை வரிகளில் வர்ணித்தவர் யாருன்னா கவிமணி தேசிக விநாயகனார். எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலைஞனர் பவலர். இதில் வந்து ஏறுதழுதல் பற்றி எந்த நிலத்தை பற்றி குறிப்பிட்டிருப்பாங்கன்னா முல்லை நிலம். ஆன்சர் டி. அழகிய என்னும் சொல்லில் அமைந்துள்ள விகுதி என்ன அப்படின்னா வியங்கோள் வினைமுற்று விகுதி. ஆன்சர் ஏ. பால் காட்டும் விகுதிகள் இல்லாத மொழி என்ன அப்படின்னா மலையாளம். ஆன்சர் சி.